ஹாய், அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் அனைவரையும் நம்முடைய நம்பிக்கை விஸ்வா சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம எப்பயும் போல போஸ்ட் மார்க்கெட், அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதே மாரி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வழக்கம் போல பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் அ எபிசோட் மாரி ஒண்ணு பண்ண போறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு கேண்டில்ஸ் பத்தி படிக்க போறோம். அத பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். என்னடா எப்படி என்ன அது கேண்டில்ன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுதாங்க கிரே ஸ்டோன் டோஜி. ஸோ இந்த கிரே ஸ்டோன்ஸ் டோஜி வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து ஜெனரலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஓப்பன் மேல போயிட்டு ஹை, திரும்ப வந்து குளோஸ் வந்து இந்த மாரி இங்க இடத்துல எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே குளோஸ் ஆயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கீழ வந்து விக் இருந்தாலும் நோ இஷ்யூ. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த விக் மேல இருக்கு பார்த்தீங்களா? அதுதான். ஸோ இது வந்து நம்ம போக, போக, போக நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாரி ஒரு டோஜி வந்துச்சுன்னா, அத வந்து கிரே ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவோம். மத்தபடி இங்க பார்த்தீங்கன்னா, இது டிராகன் ஃப்ளை அகைன் சேம். இது வந்து அப்படியே உல்டாவா மாறிரும். இதுவும் அப்படியே உல்டாவா மாறிரும். ஓகே. பட் இந்த இந்த கிரே ஸ்டோன் டோஜி இது வந்துச்சுன்னா, என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கீழ இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க இங்க வச்சுக்கலாம். இங்க ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இத ஏன்டா இன்னைக்கு நான் சொல்றேன்னு பார்க்குறீங்களா? இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. வாங்க சொல்றேன். இது வந்து இன்னைக்கு நம்மளுடைய நிஃப்டி பேங்கோட சார்ட். இங்க பாருங்க. ஆல்மோஸ்ட் சேம். இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜி யாரெல்லாம் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி நான் சொன்ன மாரி இந்த இதுக்கு இந்த க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு கீழ நெக்ஸ்ட் கேண்டில் ஆனதுக்கப்புறம் இங்க என்ட்ரி எடுத்து இத ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா, என்ன ஒரு ப்ராஃபிட் பாருங்க. சூப்பரான ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நல்ல ஒரு டவுன் சைட் கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட். ஓகே. பட் இது யாராலயும் புடிச்சுக்க முடியாது. ஏன்னா, அ இந்த மாரி ஒரு புல் பேக் வந்த உடனே ரீட்ரேஸ்மென்ட் வந்த உடனே எல்லாரும் வெளியில போயிருப்பீங்க. பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ இந்த மாரி ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்கெட்ஸ் நான் சொன்ன மாரி ப்ரீவியஸ் ஹை, லோ நீங்க மார்க் பண்ணிட்டு, அழகா அப்படியே உட்கார்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த ஹை, இந்த லோ, அகைன் இந்த ஹை, இந்த லோ இந்த மாரி மார்க் பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். பரவால்ல. இனிமேலாவது பாருங்களேன். இனிமேலாவது நீங்க எப்படி பண்ணணும்? எப்படி ட்ரேட் பண்ணணும்? அப்படின்றத பாருங்க. இந்த மாரி ஒரு அ கேண்டில்ஸ் கிடைச்சுச்சுன்னா விட்றாதீங்க. மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு நல்லபடியா நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டே போங்க. ஓகே. இது 1. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாரி இந்த ஒரு 1/2 அன் ஹவர நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா கூட போதும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் 1/2 அன் ஹவர். யாஹ்! ஸோ இந்த இடத்துல இல்ல நீங்க இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருந்தாலும் நல்லா ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க இல்ல யூஸ் பண்ண முடியாம விட்டிருந்தீங்க அப்படின்னா, ஃபிபோனாச்சி நம்ம சொல்லியிருந்தோம். இல்லைங்களா? ஸோ இந்த மாரி நீங்க ஃபிபோனாச்சி போட்டு பார்த்திருந்தீங்களா கூட உங்களுக்கு 1.618 வரை இங்க வரையும் கிடைச்சிருக்கும். ஸோ நம்மகிட்ட எத்தன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன்னைக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. 1ஆ 2ஆ பாருங்க 3. 1 கிரேவி அந்த கேண்டில் ஸ்டிக் ஃபர்ஸ்ட்லயும் கேண்டில்ஸ் குடுத்துருச்சு. செகண்ட் வந்து நம்மளுக்கு ஆ ஆ இந்த பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஃபிபோனாச்சி இது கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்ட்ராட்டஜி 3 இது நம்ம பார்த்துட்டோம். இந்த மாரி கிடைச்சிருந்ததுன்னா, நீங்க இப்போ இந்த 3 அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. உண்மைக்கே நீங்க என்னைய ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரேட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோஸ் பாருங்க. லெவல்ஸ மார்க் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் லெவல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே. அத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்.
ஓகே. இப்ப அடுத்த ஒரு மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய அந்த தீம்ல பார்த்திருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கும். இன்வெஸ்ட்மென்ட் 11,990 ப்ராஃபிட் 3,200 எக்ஸாக்ட்லி. ஆமா. அது வந்து என்னுடைய ப்ராஃபிட் தான். நீங்களும் அப்படி ப்ராஃபிட் பண்ண முடியுமா? மினிமம் கேப்பிட்டல வச்சு அப்படின்னா தாராளமா பண்ணலாம். பட் 3,000 ஒரே நாள்ல பண்ண முடியுமா? அப்படின்றது வந்து இந்த மாரி ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைச்சுச்சுன்னா நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு ₹1000 தான். அதுக்கு மேல கிடைச்சுச்சுன்னா, அது என்னுடைய டெக்னிக் அண்ட் பேஷன்ஸ்க்கு கிடைச்ச ரிவார்டா தான் நான் வந்து அத பார்க்குறேன். ஏன்னா, நான் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த லெவல்ஸ் எப்ப வருதோ, அந்த ஏரியாவுல நான் என்ன டிசிப்ளின் நான் ரூல்ஸ் செட் பண்ணியிருக்கனோ, அதத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால முடியும். ஸோ நான் பண்ற என்னுடைய அதாவது போஸ்ட் மார்க்கெட் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு வேணும்னா, நீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எதுவுமே கிடையாது. நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லியும் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் குடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்க டெலிகிராம் லிங்க்க நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அங்க வந்து என்ன லைவ்ல வந்து நான் என்னென்ன அப்டேட் குடுக்குறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதையும் கூட வாங்க நான் காமிச்சுர்றேன். இதுதான் என்னுடைய லெட்ஜர் பேலன்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, லெட்ஜர் பேலன்ஸ் இது உங்களுக்கு தெரியுது. டேட் பார்த்தீங்கன்னா, இது நேத்து நான் ஹோல்டிங் வச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் ஹோல்டிங் வைக்க மாட்டேன். பட் ஹோல்டிங் வச்சிருந்தேன். அதுக்கு என்ன ரீசன்னா, மார்க்கெட் இன்னைக்கு கீழ போகும்ன்றது ஒரு கன்விக்ஷன் இருந்தது. அதனால தான் நான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? இது -15,000 வந்து என்னன்னா வித்ட்ராவல். நான் 15,000 ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன். அந்த 15,025 ஆன உடனே நான் வந்து அத வித்ட்ரா பண்ணிட்டு 10,000ல வச்சிருந்தேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஜென்க்கு இது ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நேத்து வந்து 3 ஜனவரி இத பார்த்துக்கங்க. இந்த இத வச்சு தான் நானு இன்னைக்கு ட்ரேட் ஆரம்பிச்சேன். இந்த பார்த்தீங்கன்னா, இதுலயே தெரியுது. 11,990 ஓகேங்களா? இதுதான் ஃபண்ட் இன்னைக்கு அஸ் ஆன் டேட். அதுக்கப்புறம் இது வந்து நான் எடுத்த ட்ரேடு இல்லைங்களா? அதனுடைய டோட்டல் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ட்ரேட் எல்லாமே குயிக் ஸ்கால்பிங் தான் இருக்குங்க. அது 10 பாயிண்ட்ஸ் கூட இருக்கலாம். 10 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ்குள்ள தான் இருக்கும். நீங்க இதிலயே பாருங்க 37ல எடுத்துட்டு நானு 45, 337ல எடுத்துட்டு 356, 359ல எடுத்துட்டு 374, 407ல இருந்து 430. ஸோ என்னுடைய மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் எல்லாமே இப்படித்தான் போகும். ஆவரேஜ் வந்து இப்ப தான் எல்லாத்துக்குமே தெரியுங்களே. ஒரு ட்ரேட் ஒரு லாட் போட்டா ₹20 to ₹40. ஸோ மேக்ஸிமம் இந்த 3200ல ஒரு 700 போயிட்டாலும் கூட எனக்கு 2500 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நான் வந்து இது வந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய என்ட்ரிய வந்து நான் மார்க் பண்ணியிருக்க எக்ஸாக்ட் லெவல் என்னவோ அங்க தான் நான் பண்ணுவேன். ரிவர்சல் பண்ணுவேன். அது எல்லா டெக்னிக்ஸும் நான் இங்க வந்து குடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணுங்க. அதாவது கத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிசிப்ளினா ஒரு ரூல் பேஸ்டா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களாலயும் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே. அது போகாம நான் வந்து சொன்ன மாரி நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான் அப்பப்போ அப்டேட் குடுத்துக்கிட்டே இருப்பேன். இங்க பாருங்க எங்கெங்க லெவல்ஸு இங்க பார்த்தீங்கன்னா, இங்க சப்போர்ட்டு ஓகேங்களா? அதுக்கப்புறம்னா நெக்ஸ்ட் இந்த டார்கெட்டு, அதுக்கப்புறம் இந்த டார்கெட்டு அப்டின்னா, இதுக்கப்புறம் எங்க ரிவர்சல்ஸ் வந்துச்சுன்னா எங்க வரலாம். அந்த மாரி ஒவ்வொரு ஏரியாலயும் நம்ம வந்து அலாட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி 2ல மட்டும் தான் இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேயே சொல்லிட்டேன் பாருங்க. எக்ஸிட் ஆல் சிஇ பொசிஷன் சொல்லிட்டேன். ஸோ ரீசன் அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 94 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் விழுந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க நல்ல ஒரு டவுன்ஃபால். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் அந்த எக்ஸிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. திட்ஸ் ஆல் எல்லாம் பாஸ்ட். ஸோ நோ இஷ்யூ. இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம நாளைக்கு என்ன நம்மளுடைய லெவல்ஸ் எங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 42,816ல இருந்து 42,858 இங்க இந்த ஜோன் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங் ஏரியா. ஸோ அதனால தான் நான் வந்து இத 2யுமே மார்க் பண்ணியிருக்கேன். 42,816ல இருந்து 43,078 இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நோ ட்ரேடிங் ஜோன். பிரைஸ் வந்து இந்த 42,816க்கு கீழ ட்ரேட் பண்ணி இந்த மாரி கீழ வந்து திரும்ப இங்க ரீடெஸ்ட் ஆச்சுன்னா, நம்ம புட் சைட் போகலாம். அப்படி போனா டார்கெட் 42,630, 42,487,
அப்போ 42,235. ஓகேங்களா? ஸோ இது வந்து புட் சைடுக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா 43,078க்கு மேல போகலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 43,172. இந்த 172ல இருந்து 212 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இங்க வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இங்க இருந்து மேல போயிட்டு திரும்ப இங்க சஸ்டெயின் ஆச்சுன்னா அகைன் நீங்க என்ட்ரி போகலாம். டார்கெட் 43,300, அதுக்கப்புறம் 43,435. இதுக்கு மேல டார்கெட் இல்ல லைவ் மார்க்கெட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருதோ நம்ம அதை டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிடுவோம். இப்ப நான் சொன்னது நிப்டி பேங்க். ஸோ அடுத்து வந்து நம்ம நிப்டியை பார்த்துடலாம். ஸோ நிப்டியில வந்து பாத்தீங்கன்னா 18,000ல இருந்து 18,065. இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். கால் சைட் 18,065க்கு மேல போகலாம். டார்கெட் 18,088. ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா 18,118ல இருந்து 18,130. இந்த ஒரு ஜோன் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ ப்ராஃபிட் வந்து இது ஃபர்ஸ்ட் புக் பண்ணிட்டு இதை வந்து நீங்க எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 18,161, அகெயின் 18,204 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுல ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன் இதுல வந்து கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஒரு ஒரு ஹார்மோனிக் பேட்டர்ன்ல வந்து XABCDல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ப்ரொவைடட் இந்த பாயிண்ட் பி கிராஸ் ஆகணும். இப்போ நீங்க இதை வந்து அப்படியே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகும் பாருங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கிராஸ் ஆகிட்டு இதுக்கு மேல இந்த பாயிண்ட் பிக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்க வரையும் அதாவது 18,220 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் அதிகமாயிடும். ஸோ அதனால நீங்க இந்த ட்ரெண்ட் லைனையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சொல்றேன் 18,300 கரெக்டா எக்ஸாக்ட்லி இங்கே தான் கனெக்ட் ஆகுது. ஸோ 18,130க்கு மேல வந்து கொஞ்சம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ட்ரேட் பண்ணணும். புட் சைடு வந்து பாத்தீங்கன்னா 18,000 கீழே புட் சைடு போகலாம். டார்கெட் 17,980, 17,950, 17,903. ஃபர்தர் வந்து கீழே டவுன் ஆச்சுன்னா 17,824 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பைரி வேற. ஸோ ரொம்ப கவனமா கம்மியான லாட்டை வச்சு ரிஸ்க் மேனேஜ்மெண்டோட பண்ணுங்க. நல்லபடியா பண்ணுங்க. நம்மளுடைய இந்த அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கரெக்டா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாம் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.